பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அனுதினமும் நம்ம எதை பேசுகிறோம், எதை நம்ம செய்கைக்கு கொண்டு வருகிறோம், யாரோடெல்லாம் பேசுகிறோம், எப்படிப்பட்ட நட்போடு நம்ம பழகுகிறோம் என்று அனுதினமும் நம்மளுடைய நடக்கைகளை நாமளே திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஏன்னா இப்போ சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுகிறது, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. நம்ம பழகுகிற நண்பர்கள், ஸ்திரீகள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க? அவங்க நம்ம கிட்ட பேசி நம்மளோடவே முடிச்சுக்கிறவங்களா இருக்கிறாங்களா, இல்ல பக்கத்துல போய் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி பேசுறவங்களா இருக்கிறாங்களா? இந்த வார்த்தைகள் பல விதத்துல நமக்கு பிரச்சனையாக முடியக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, சிலர் இந்த விஷயங்களை எங்க செய்வாங்கன்னா சபையில வச்சே செய்வாங்க. சபையில வச்சே எல்லாம் ஒரு சிலர்லாம் முடிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் சபையில உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க அப்படி சிஸ்டர், அவங்க வீட்டுல இப்படி சிஸ்டர், இவங்க வீட்டுல இப்படி சிஸ்டர். அதாவது வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுவார்கள், அதனை உற்று கவனிக்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்போ நம்ம தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து அதை நம்ம பேசும் பொழுது அது எப்படி இருக்குது தெரியுமா? தேவனுக்கு எப்படி இருக்குமா? அது அருவருப்பா இருக்கும். நம்ம நல்ல விஷயங்கள பேசலாம். சிஸ்டர், அவங்க வீட்டுல இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிஸ்டர், அவங்க வீட்டுல இவ்வளோ வேதனை இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா, அவங்களுக்காக ஒரு நாள் உபவாசிக்கலாமா, அவங்கள போய் நம்ம விசாரிக்கலாமா, இல்ல நம்ம கிட்ட ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட போய் கொடுக்கலாமா? இப்படி பேசுறது ஆண்டவருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டுனாலும் சரி, பிரசங்கி, அதுலலாம் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க தேவாலயத்துக்கு போகும் பொழுது உங்க நடையை காத்துக்கொள். மூடர் பலியிட போவதை மாதிரி போவாத, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது தேவ சபையில உன்னோட வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக, கூடுமானால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளோட வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, அதை வச்சுதான் நம்மள எடை போடுறாங்க. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க நம்ம டியரஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, இவங்க கிட்ட சொன்னா அப்படியே ஒரு இதுல ஒரு டப்பால ஒரு பொருளை போட்டு மூடி ஒரு இதுக்குள்ள ஒளிச்சு வச்ச மாதிரி வெளியே நம்மளா எடுக்கிற வரைக்கும் வெளியே வரதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லைங்க. இப்ப இருக்கிறது இப்ப இந்த கல்லுகளே கூப்பிடுது. எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மிகவும் முக்கியமானவங்க கிட்ட போய் அதை சொல்லுவாங்க. அப்படியே ஒரு விஷயமா காலு வச்சு கை வச்சு ஒரு உருவத்தை உருவாக்கி புதுசா ஒரு கிரியேட் பண்ணி, இங்க நடந்தது ஒண்ணுன்னா அங்க சொல்றது ஒன்னா இருக்கும், வேறு விதமாய் போய் தவறுதெல்லாம் முடிந்து விடுகிறது. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். சில ரகசியம் சொல்லியிருப்போம், நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை அவங்க கையில இறக்கி வச்சிருப்போம், நியரஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்லியிருப்போம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த ரகசியங்களை காத்து கொள்ளல, அந்த ரகசியங்களை மனதார வைத்து கொள்ளல, இன்னொருத்தர்கிட்ட அதை என்ன பண்றாங்க, கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு பிரியமானவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு விதத்துல பிரியமானவங்க தான். எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒன்னா கும்ப கூடும்போது பேசிப்பாங்க, இப்படியாமே அப்படியாமேன்னு போது உடனே ஃபர்ஸ்ட் சொன்னவங்க மொழிப்பாங்க, நம்ம இவங்க கிட்ட தானே சொன்னோம், ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி தெரிஞ்சது அப்படி சொல்லி பல விதத்துல நம்ம யோசிப்போம். அந்த வசனம் அந்த கடைசி பகுதி பாருங்க, அப்படிப்பட்ட அலப்புகிறவங்களோட நீ கலவாத, அவங்க கூட நீ சேரவே சேராத. தூற்றிக்கொண்டு திரிகிறான்னு ஒரு முறை பார்த்துட்டியா, அவங்க கூட நீ சேரவே சேராத. நீ சேர்ந்தேன்னா உன்னோட பேரையும் கெடுத்து விடுவான், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பிரிச்சுடுவான், சபையில இருக்கிற நல்ல ஒழுக்கத்தையும் அவன் ஐக்கியத்தையும் கெடுத்துடுவான். அப்படிப்பட்ட மனுஷனோடு நீ கலவாத. ஒரு வாட்டி 2 வாட்டி நீ பாரு, அவனுடைய செய்கை எப்படி இருக்குன்னு பாரு. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அதே 20ஆம் அதிகாரத்துல நீங்க 11வது வசனம் பாருங்க, பிள்ளை ஆனாலும் அதை செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது இல்ல? பிள்ளை ஆனாலும் அவங்களுடைய செய்கை எப்படிப்பட்டது, சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, காரியங்களை அடக்குகிறவர்களா இருக்கிறார்களா, காரியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இல்ல அலப்புகிறவர்களோடு தூற்றி திரிகிறவர்களோடு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா? நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். பார்த்துக்கோங்க, சபையில உட்காந்து முக்காவாசி அந்த மாதிரி பேசாம இருங்க. ஸ்திரீகளா ஆனாலும் சரி, சகோதரர்கள் ஆனாலும் சரி, பேசுறதா இருந்தா நல்ல வார்த்தை. அது வசனம் சொல்லுகிறது,
மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க, இல்லைன்னா பேசவே பேசாதீங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம பழகுகிற விஷயமா இருந்தாலும் பேசுகிற விஷயமா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் உற்று நோக்குகிற கவனிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகினால நம்மளோட வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். மூடரை போல நம்ம போய் தேவாலயத்துல உட்காந்து பலியிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமானதா நம்ம செய்யணும். காயின் எப்படி போனா? மூடனை போல பலியிட்டான், கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. ஆபேல் எப்படி போனான்? ஞானமா கர்த்தருக்கு பிரியமானதை பலியிட்டான், அது சுகந்த வாசனையா முகர்ந்து கொண்டார். அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? தேவாலயத்துக்கு போய் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யணும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. இனி நானா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், சபையில தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றையும் பேசாதபடிக்கு, தூற்றிக்கொண்டு திரியாதபடிக்கு, அலப்பாதபடிக்கு எங்களுடைய செய்கையை நீங்க பரிசுத்தப்படுத்தி தரும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.